ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ராமேஸ் ஹர்சுவை கிச்சன். நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா 2 ஹெல்த்தியான ஜூஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஒன்று ஆரஞ்ச் ஜூஸ், இன்னொன்று பார்த்தீங்கன்னா கிவி ஜூஸ். இது ரெண்டுமே எப்படி செய்கிறதுன்னு பார்த்துலாம். என்னோடய சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஆரஞ்ச் ஜூஸ் செய்கிறதுக்கு நான் வந்து ஒரு 3 ஆரஞ்சை வந்து நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன். ஆரஞ்ச் ஜூஸ் வந்து நிறைய வெரைட்டியில் செய்யலாம். நான் வந்து இந்த ஜூஸ் பிழிகிறது இதை யூஸ் பண்ணி தான் ஆரஞ்ச் ஜூஸ் செய்ய போகிறேன். நீங்கள் வந்து ஆரஞ்சை வந்து கட் பண்ணிவிட்டு அதுக்கு மிக்ஸி ஜாரில் போட்டு அடித்து அதுக்கப்புறம் அதை வந்து ஃபில்டர் பண்ணி நீங்கள் ரெடி பண்ணலாம். எப்படி வேணாலும் ரெடி பண்ணலாம். நான் வந்து இந்த மாதிரி ஜூஸ் பிழிகிறதை வச்சு ரெடி பண்ணிக்கிறேன். ஆரஞ்ச் ஜூஸில் வந்து நிறைய வந்து விட்டமின் சி இருக்குது. இது வந்து நல்ல இம்யூனிட்டியை உங்களுக்கு நல்லா பூஸ்ட் பண்ணி கொடுக்கும். பெரும்பாலும் ஆரஞ்சு ஜூஸ் சாப்பிடும்போது இந்த சுகர் இதெல்லாம் சேர்க்காம தண்ணி எதுவும் சேர்க்காம ஃப்ரெஷ்ஷாக அப்படியே நம்ம பிழிஞ்சு அப்படியே சாப்பிட்டா தான் அதோட சத்துக்கள் வந்து அப்படியே நமக்கு அப்சர்வ் ஆகும். ஸோ இதை நம்ம செஞ்சுட்டோம். அடுத்து பார்த்திங்கன்னா கிவி ஜூஸ். கிவிக்கு வந்து பார்த்திங்கன்னா கிவி வந்து ரொம்ப ஒரு புளிப்புத்தன்மை அதிகமாக இருக்கிற ஃப்ரூட்டு. இதை வந்து நீங்கள் வெறுமனே சாப்பிட்டா கூட வாயில் அது ஒரு நமன்னு இருக்கும் இந்த ஃப்ரூட். ஆனால் ரொம்ப ஹெல்த்தியான ஃப்ரூட்டு. இந்த கிவியில் வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உள்ளே அமுங்கணும். அப்படி இருந்தால் தான் பழம் வந்து நல்லா பழுத்திருக்கு. நீங்கள் ஒரு காயாக இருக்கும்போது செஞ்சிங்கன்னா சத்தியமாக நல்லாவே இருக்காது. ஸோ அதனால் அந்த பழம் நல்லா பழுத்த பிறகு இந்த மாதிரி 2ஆக கட் பண்ணி ஒரு ஸ்பூன் வச்சு அதை ஸ்க்யூப் பண்ணிங்கனாலே அது ஈஸியாக வந்துடும். இந்த மாதிரி ஸ்க்யூப் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ அந்த தோல்லேருந்து தனியாகவே வந்துடும். நீங்கள் ஸ்கூப் பண்ணாலே ரொம்ப ஈஸியாக வந்துடும். ஸோ இதை நம்ம சின்னதாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை வந்து நம்ம ஒரு ஜூஸ் மிக்சரில் போட்டுக்கலாம். நான் வந்து யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா ப்ரீத்தி ப்ளூ லீஃப். இதோட ஜூஸ் மிக்சர் சூப்பராக இருக்குது. நடுவில் ஒரு ஸ்ட்ரெயினர் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் ஃப்ரூட்ஸை உள்ளே போட்டு அது வந்து அந்த ஏதாவது சக்கை மாதிரி இருந்தால் அது நடுவில் வந்து வந்துடுது. ஓரத்தில் வந்து அந்த ஜூஸ் வந்து வெளியே வந்துடுது. இதில் வந்து நான் 2 டீஸ்பூன் அளவுக்கு ப்ரௌன் சுகர் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு ஐஸ் க்யூப்ஸ் வேணும்னா அந்த தண்ணிக்கு பதிலாக நீங்கள் ஐஸ் க்யூப்ஸ் சேர்த்துக்கலாம். இல்லை ஒரு அரை லெமன் வந்து நான் புழிஞ்சு விட்டுக்கிறேன். டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். உங்களுக்கு அந்த புளிப்புத்தன்மை இல்லாமல் இருக்கும். ஸோ இதை நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு நான் போய் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். அந்த சக்கை இல்லாமல் ஜூஸ் வந்து சூப்பராக செப்பரேட்டாக வந்துடுது. இதே மாதிரி நீங்கள் ஆரஞ்சும் செய்யலாம், ஆரஞ்சு ஜூஸும் செய்யலாம். ஸோ நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு அந்த நல்ல ஒரு கிவி ஜூஸ் வந்து கிடச்சிரும். இந்த மாதிரி கிவி ஜூஸ் லெமன் சேர்த்து சுகர் சேர்த்து செஞ்சு பார்த்திங்கன்னா அந்த கிவியில் அந்த புளிப்புத்தன்மை அப்படின்னு சொல்கிறது அது கொஞ்சம் கம்மியாக இருக்கும். குடிக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.